ஸ்ரீ குருப்யோ நமஹா. வாரிசுகள் சிறந்து விளங்கிட அபிராமி அந்தாதியின் இந்த 59வது பாடலை நாம் பாட வேண்டும். தஞ்சம் பெரிதில்லை ஈதல்லதென்றுன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலே நொற்றை நீழ்ச்சிலையும் அஞ்சம்பும் மிக்கலராக நின்றாயறியாரெனினும் பஞ்சஞ்சும் மெல்லடியாரடியார் பெற்ற பாலரையே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். தஞ்சம் பெரிதில்லை ஈதலது எந்தன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றிலே என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அன்னையின் அருளால் தான் நடைபெற்று வருகிறது என்பதை நன்றாக அறிந்திருந்தும் அன்னையின் பூர்ண அருள் பெற முயற்சிப்பதில்லை என கூறுகிறார். அமாவாசையை பூர்ண நிலைவாக காட்டின பட்டருக்கு பக்திக்கு குறைவே இல்லை. ஆனால் நமக்காக வேண்டி நம் குற்றங்களை அவர் ஏற்றி இப்படி கூறுகிறார். அன்னையின் பெருமையை அறிந்திருந்தும் பக்தி வழியில் சென்றவர்கள் பக்தி வழியில் செல்லாதவர்கள் போல பட்டர் நெஞ்சில் பயில நினைக்கின்றில்லேன் என்கிறார். பக்தி நெறியை நெஞ்சத்தை பயில வைக்க வேண்டும் என்கிறார். நாம் அடையும் இடம் இறைவன். இதற்காக செய்யும் செயல் தவநெறி. நாமும் பட்டரும் இருக்கும் இடம் ஒன்றுதான். இந்த பிரபஞ்சத்தில் நம்மை போல் பிறந்தார். ஆனால் நம்மை போல் வாழவில்லை. பட்டர் பக்தி நெறியில் வாழ்ந்தார். அன்னை அபிராமிதான் அவர் உலகம். அவர் சென்றது தவநெறி. பட்டர் நமக்காக தன்னை தாழ்த்தி கொண்ட அம்பாளிடம் பிரார்த்திக்கும் தன்மை அவரை ஆகாயம் அளவுக்கு மேல் உயர்த்திவிட்டது. பட்டர் உன் தவநெறி என்று கூறுவது சக்தி வழிபாடு உணர்த்துவதாகும். ஒற்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் இக்கலராகி நின்றாயினி பட்டர் சொல்றார். அதன் பொருள் மனதை அம்பாள் திருவடியில் ஒப்படைக்க வேண்டும். இந்த மனதை அம்பாள் கரும்பு வில்லாகவும் இந்திரியங்களை 5 மலரம்புகளாகவும் கையில் தரித்துள்ளாள் என கூறுகிறார் பட்டர். மனதை கரும்பு வில்லாகவும் இந்திரியங்களை பஞ்சபானங்களாகவும் ஏந்தி நின்ற கோலத்தில் அபிராமியாய் விளங்குகிறாய் என்கிறார். அறியார் எனினும் பஞ்சஞ்ச மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையேன்னு பட்டர் சொல்றார். இதன் பொருள் பட்டர் நமக்காக அபிராமியிடம் வாதாடி வழக்காடுவது நம் நெஞ்சம் உருகுகிறது. இந்த பாடலில் பட்டர் குழந்தைகளின் மென்மையை பாலர் என்ற சொல் மூலம் உணர்த்துகிறார். குலத்தின் மென்மை இயல்பை பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் என்பதன் மூலம் தெரிவிக்கிறார். அடியார் பெற்ற பாலரையே என்று பட்டர் குறிப்பிடுவது நான் உன் அடியவன், உன் பிள்ளை, என்னை திருத்தாது ஒதுக்கலாமா என்று அபிராமியிடம் கேட்கிறார். குற்றங்களை காணாமல் அருள் புரிந்து ஆட்கொள்ள வேண்டும் என்று பட்டர் நமக்காக அன்னையிடம் பிரார்த்திக்கிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.